இந்த கதையை பிடிக்கிறேன். இப்போ தான் படித்தேன். இந்த கதையை உடனே சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டேன். வழிகாட்டுறது யாருன்னா குருமார்கள் வழிகாட்டுவாங்க. அது மாதிரி இறைவன் ஏன் இப்படி செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசனை பண்ணுவோம். இறைவன் நம்மளை இப்படி பாடாப்படுத்துறானா கஷ்டப்படுத்துறானா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு துறவி இருக்கிறார். அந்த துறவிக்கிட்ட ஏகப்பட்ட சீடர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த துறவிக்கிட்ட கல்வி கற்றுட்டு இருக்காங்க. அப்படி கல்வி கற்றுருக்கும் போது ஒரு சீடன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் ஊரில் என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், வீட்டில் கூப்பிட்றாங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்லிடுறாரு. அந்த முனிவர் சொல்லிடுறாரு. அப்போ வந்து அவர் சீடன் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது, என்ன அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் சொல்கிறான், இல்லை எங்கள் வீட்டில் கேட்டாங்க பெற்றோர்கள் வந்து தங்கச்சிக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி என்னால் எந்த பதிலுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த சீடன் வந்து வெளியூருக்கு போகிற சூழல் வந்துடுது. அந்த நாள் வருது. ஆனால் அந்த முனிவர் கூப்பிட்டு நீ ஊருக்கு போறியா ஆமான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பையை கொடுத்து, அந்த பை நிறையா ஏதோ கொடுத்துருக்கிறாரு. அந்த பை திறந்து பார்க்காத, ஊருக்கு போ எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையை கொடுத்து அனுப்புகிறாரு. கூடவே 2 சீடர்களையும் கொடுத்து கூட அனுப்பி, உன் தங்கச்சியோட கல்யாணம் மிக பிரம்மாண்டமாக ஊரே மெச்சும்படி நடக்கும், நீ சந்தோஷமாக போ அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த கூட வந்த சீடர்கள் வந்து பையில் என்ன இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பையை திறந்து பார்க்குறாங்க. உள்ள ஒரு மாதுளம்பழங்களாக மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த சீடர்கள் 2 பேரும் சொல்கிறாங்க, என்ன இப்படி முனிவர் இப்படி பண்ணிட்டாரு, நம்ம ஒரு மாதுளம்பழத்தை வச்சு எப்படி சகோதரி கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த சீடர்கள் வந்து அந்த முனிவரை வந்து ஒரு மாதிரி குறை சொல்லி ஏளனமாக பேசுகிறாங்க. அப்போ அந்த தங்கச்சியோட அண்ணன் இருக்கிறார், சீடர் இருக்காரு, சொல்கிறார், இல்லை முனிவர் எதை செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும், நாம் போவோம், என்ன செய்யணும் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு போய் 3 நாள் ஆகும். அந்த ஊருக்கு போய் ஊருக்கு போய் இறங்கணும்னு அந்த பக்கத்து நாட்டில் ஒரு பரபரப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் தண்டோரை போட்டுட்ருக்காங்க. நம்மளுடைய மன்னரோட இளவரசிக்கு வந்து ஒரு தீராத நோய் இருக்குது. அந்த நோய்க்கு மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருந்தை வந்து மாதுளம்பழத்தில் வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தண்டோரை போட, யாராவது மாதுளம்பழம் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன்னா அந்த நாட்டில் அந்த தேடி அலைஞ்சாலும் அந்த காலத்தில் அந்த பருவ காலத்தில் அந்த நாட்டுக்கு மாதுளம்பழமே கிடைக்கலையா. இப்படி தண்டோரா அடித்த உடனே இவருக்கு இந்த சீடர்கள் கேட்டுட்டாங்க இந்த விஷயத்தை. அப்படியே சொல்லிட்டு இந்த அரண்மனைக்கு போய் அந்த இதை மாதுளம்பழத்தை கொடுக்குறாங்க. மன்னருக்கு ஒரே சந்தோஷம். மாதுளம்பழம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே மாதுளம்பழத்தில் மருந்தை வச்சு கொடுத்து இளவரசியும் ஒரு 2-3 நாளில் சரியாக இருந்தாங்க. இப்போ இளவரசியை காப்பாற்றினால அந்த மன்னன் வந்து இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே உன் தங்கச்சி கல்யாணத்தை இந்த நாட்டு இளவரசி கல்யாணம் மாதிரி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக அந்த கல்யாணத்தை நடத்தி வீடுலாம் கொடுத்து தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்லாம் கொடுத்து சந்தோஷம் நடத்துகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோம்னா சீடன் நம்ம ஒரு முனிவர் வந்து சரியாகத்தான் நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. எந்த வழிகாட்டும் குருவும் வந்து சரியாகத்தான் நம்மளை அனுப்புவாங்க. கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களே நம்ம திட்டக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது சரியாக நடக்கும் அப்படிங்கிற நீங்கள் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதை அப்படி முடியுது. நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய முனைவர்